தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கிட்டம்பட்டி தண்டா கிராம மக்கள் 40 வருடங்களாக அடிப்படை வசதிகளின்றி தவித்து குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே வே முத்தம்பட்டி ஊராட்சியில் உள்ள சிக்கம்பட்டி புகுத்தியில் அமைந்துள்ளது கிட்டம்பட்டி தண்டா கிராமம். இக்கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். மலைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் இம்மக்கள் வசித்து வருவதால் அடிப்படை வசதிகளான சாலை மற்றும் குடிநீர் வசதியின்றி கடந்த 40 வருடங்களாக தவித்து வருகின்றனர். இவர்கள் இங்குள்ள கரடுமுரடான மண் சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். முத்தம்பட்டியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் கிட்டம்பட்டி தண்டா கிராமம் உள்ளது. தருமபுரியிலிருந்து முத்தம்பட்டி வரை மட்டுமே பேருந்து வசதி உள்ளது. இவர்கள் கிராமத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், விவசாயிகள், கூலி வேலைக்கு செல்வோர் நடந்து செல்லும் அவல நிலையை நீடித்து வருகின்றது. சாலை வசதி இல்லாததால் பேருந்து வசதியின்றியும் மருத்துவ உதவிக்கு ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து வருவதாகவும், இதுகுறித்து பலமுறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், அரசியல் கட்சியினரிடம் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து இப்பகுதி மக்கள் மிகவும் வேதனையோடு கூறுகையில், இங்கே சிக்கம்பட்டி தான் எங்கள் ஊர். இங்கேருந்து போகிறதுக்கு தடை வசதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் மழை வந்தால் சேராக இருக்குது. நடந்து போகிறதுக்கு வசதி இல்லை. சேராக இருக்கிறதுனால வண்டிலையும் போக முடியாது. சாலை வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை. அது இல்லாத பூச்சி புழுவெலாம் நிறைய இருக்குது. போகிற வழியில் பயமாக இருக்குது. தனியாக தான் போகிறோம். நிறைய பேர் பசங்கள்லாம் வராங்க. அந்த ஸ்கூலில் நிறையா போகிறனால பஸ் வசதியும் இல்லை. இங்கே ஒரு 100 குடும்பங்கள் வாழுது. எங்களுக்கு போக்குவரத்து வழி இல்லாதனால ஓனி வழியாக வந்துட்டுருக்கோம். இது கொஞ்சம் எந்த அரசியல்வாதி வந்தாலும் எங்களுக்கு அந்த இதை செஞ்சு தரல. அதே மாதிரி நிறைய மனுக்கள் கொடுத்தோம். கலெக்டரேட்டில் கொடுத்தோம், தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தோம், பிடிஓ ஆஃபீஸில் கொடுத்தோம். எந்த இதுவும் எங்களுக்கு வரல. அதே மாதிரி அதிகாரிங்க கிட்ட கொடுத்தாலும் அணுகுனாலும் எங்களுக்கு பயன் கிடைக்கல. அரசியல்வாதி கிட்ட இருந்தாலும் பயன் கிடைக்கல. இந்த வயதானவர்கள் இரவில் உடம்பு சரியில்லைனாலும் நாங்கள் கட்டில் மேலே வச்சு 4 பேர் தூக்கின்னு போய் தான் ஒரு 2 கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிட்டு தான் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது 108 வர வைக்கிறது தான் பாதி வழியிலே நிற்கிது. அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கிராம மக்களுக்கு இன்னுமே அந்த வசதி வாய்ப்பு கிடைக்காதனால அது பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கோம். தார் சாலை அமைச்சு கொடுக்கலனா நாங்கள் இந்த ஏரியாவில் உள்ள கிராம மக்கள் அனைவரும் எங்களுடைய ஆதார் கார்டு, ஐடென்டி கார்டு, அது சமயம் மற்ற ரேஷன் கார்டு, எங்களுக்கு என்ன ஒரு உதவி அரசாங்கத்திடந்து வர உதவிகள் அனைத்து அந்த கார்டுகள் முழுசுமே நம்ம மாவட்ட ஆட்சியரிடம் எங்களுடைய குறையை தீர்த்து கொடுக்கும் வரை அவர்களிடம் செலுத்திவிட்டு நாங்கள் திரும்பி விடுவோம். எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக தங்களது கிராமத்திற்கு தார் சாலை அமைத்து முறையான குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், அப்படி ஏற்படுத்தி தரவில்லை எனில் ஆதார், ரேஷன் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் கிராம மக்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தருமபுரி மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசனுடன் செய்திக்குழு.